வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆக்வா. இன்னைக்கு நம்ம வந்து மகாராஜா படம் பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதியோட 50th மூவி. நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன், நான் நல்லா இருந்தது. ஒரு சில ரிவ்யூஸ் தான், நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்க்கல. ஆனால் நல்லா இருக்கு, நிறையா ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. 9.5 ஏதோ ரேட்டிங் இருந்தது. ஸோ போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நேற்று நைட்டு தான் வேலன்ஸ்கிட்ட கேட்டேன் போகலாமா அப்படின்னா, அப்புறம் ஓகே சொன்னதுனால இப்போ இங்கே வந்து 5:10க்கு ஷோ இருக்குது. மூவி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணேன் எப்படின்னாங்கிறத நானும் என்னோட ரிவ்யூவை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டார்வினும் வர போகிறான். ஸோ வேலன்ஸ், நானும் டார்வின் 3 பேரும் தான் போக போகிறோம். ஜோஸ்பின் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஸோ அவள் வரல, நாங்கள் 3 பேர் மட்டும் போகிறோம். சீக்கிரமாகவே வந்துட்டு யாருமே இல்லை இன்னும். ஆனால் ஸ்க்ரீன் திறக்கலை, உட்காந்துட்ருக்கோம். இன்னும் 1/2 மணி நேரம் கிட்ட இருக்கு. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா தான் இருக்கு. ஆமா, இனிமே தான் நல்லா இருக்குமா? அச்சா. கீழே ஊத்திர போகுதா? எப்படி இருந்தது படம்? ஹலோ, வீட்டுக்கு வந்தாச்சு. அதான் அப்படியே காரில் உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு ரிவ்யூவும் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். ரிவ்யூ எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரிவ்யூ. ஸோ அஃப்கோர்ஸ் படம் நல்லா இருந்தது, கான்செப்ட் நல்லா இருந்தது. அண்டு நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சொல்லுவாங்க, டீட்டெயில் சொல்லிட்டோம்னா அது என்ன சொல்லுவாங்க தெரியல, என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஸ்பாயிலர். ஸோ ஸ்பாயிலர் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த படத்தில் பாட்டே இல்லை, பட் பிஜிஎம், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது எல்லாமே நல்லா இருந்தது. விறுவிறுன்னு இருந்தது. படமும் விறுவிறுன்னு இருந்தது.
எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு சில ரிவ்யூஸில் பார்த்தேன், ஸ்டார்டிங் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இதில் போலீஸ்காரவங்க வருவாங்க. ஸோ அது போலீஸ்காரவங்க அவங்களோட டியூட்டியை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த கான்செப்ட் மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ரேப்பு தான் இப்போ கேர்ள் சைல்ட்ஸ்க்கெலாம் நடக்கிற அந்த ரேப் கான்செப்டில் தான் படம் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த ப்ராப்ளம், அந்த இஷ்யூவை வந்து ஓவர் கம் பண்ணி நல்லா போல்டாக, ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அது ஒரு சின்ன இன்சிடெண்ட், பெரிய இன்சிடெண்ட் தான், பட் அதை ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அதை வந்து ரொம்ப அப்படியே மூழ்கி போகாமல் அந்த கதை இரு, நான் இது எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே அதுலேயே மூழ்கி போயிடாமல் பிரச்சனையில் டக்குன்னு அதை ஓவர் கம் பண்ணி வந்துடணும் அப்படின்னு காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்ட், அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லலாம், எல்லாரோட ஆக்டிங், காஸ்டிங் எல்லாமே நல்லா இருந்தது படத்தில். எல்லாருமே அவங்கவுங்க ரோலை சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. காஸ்டிங் நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு நல்லா நடிச்சிருந்தா. விஜய் சேதுபதி ஆப்வியஸ்லி சொல்லணுமா, அவங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதில் இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தது. ஸ்பெஷலாக எனக்கு இந்த மூவியில் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த 2 விஷயம். போலீஸ்காரவங்க வந்து அவங்க டியூட்டியை கரெக்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் அதில் லஞ்சம் வாங்கினாங்க அந்த மாதிரி அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. பட் அதை தவிர்த்து அந்த ட்விஸ்ட்டு சொல்கிறல்ல, அந்த ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க டியூட்டியை கரெக்டாக செஞ்சாங்கங்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் 2வது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் போல்டாக, சும்மா அப்படியே தள்ளி விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அது அப்படியே அதுலேயே டிப்ரெஸ் ஆகி உட்காந்துடாமல், ஓகே ஏதோ ஆயிடுச்சு, நம்ம வி ஹாவ் டு மூவ் ஆன், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், அப்படி அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது 2ம் தான் எனக்கு, நான் இந்த மூவியில் பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா இதுதான். அண்ட் மூவி பார்க்கலாமா அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். மோஸ்ட்லி இன்னும் 1-2 மந்த்ஸில் மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீடியா பார்ட்னர் நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணுமானா போய் பாருங்கள், நல்லா இருந்தது. விஜய் சேதுபதியோட 50th மூவி, நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல மூவியாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த vlog சின்னதாக தான் இருந்திருக்கும். ஐ ஹோப் யூ வுட் ஹேவ் என்ஜாய். see you in the next video. Thanks for watching. Bye. vlog இன்னும் முடியலை, அதான் vlog இன்னும் முடியலை. மேக்டி போகலாம் அப்படின்ட்டு திடீர்னு பிளான் பண்ணி இப்போ டின்னருக்கு மேக்டி போகிறோம். ஸோ மேக்டி போய் சாப்பிட்லாம், வாங்க போகலாம். VA Agwa AV. இது பெரி, இது வந்து மேங்கோ அண்ட் அது சாக்லேட்.